என்ன போய் சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? சவுதி வாசி ப்ரோ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சவுதி அரசு அனுப்பணும் அவ்வளோதானே. அந்த விளக்கத்தை எங்க இந்த விளக்கையா? ஆமா ப்ரோ, உங்களுக்கு தான் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வாங்க வாங்க. ஓகே, நல்லா சாப்பிட ஆரம்பிக்கலாமா? வாங்க. என்னது ப்ரோ இது? ப்ரோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான பீஃப். சாப்பிட்டு பாருங்களேன். இது எப்படி இதோட தனியாக சாப்பிடணுமா இல்லை அப்படியே சாப்பிடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்க பச்சையாக இருக்க மாதிரி தோணுது. சாப்பிடலாமா? ஏன் சவப்பாரெலாம் சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் என்னதான் தெரியல. பீஃப் ப்ரோ. பீஃபா? இது ஃபிஷ்ஷு. அது ஃபிஷ்ஷு மாதிரியே இல்லை, அவ்வளோ இதாக இருக்குது. அது சோறில் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ரியாக்ஷன் பாருங்களேன். இது என்னடா இது? கறி தான்டா. கறி தான் பீஃபு. வாயில் வச்சோடனே கரையுது போய் கரைஞ்சிருச்சு. ப்ரோ ஒரு ட்ரை பண்ண போகிறோம் ப்ரோ. இது பார்க்கவே அப்படி இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது தெரியலையே, கறி மாதிரியே இருக்கு ப்ரோ. சரி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? பிஸ்மில்லாஹ். உண்மையிலே டேஸ்ட் ஒர்த்தா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இதான் வந்து கோலா உருண்டை. நம்ம ஊர் கோலா உருண்டை. நம்ம ஊர் சாப்பிடணும். எடுக்கலாமா? எடுங்க ப்ரோ. லைட்டாக அதில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. பார்த்துட்டு நல்லா இதான் வீடியோ ரெடி பண்ணலாம். எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? பேசணும். நல்லா உங்களுக்கு இங்கே சாப்பிட்டதுல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? கோலா. கோலா. ஏன் உங்களுக்கு பால்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும்? இப்போ நம்ம டெசர்ட் சாப்பிட போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக கேக் வச்சுருக்காங்க. ஆமாம், வாங்க போகலாம். ப்ரோ இது என்னன்னு தெரியுமா? தெரியலையே. எனக்கும் தெரியாது. ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஜெல்லி மாதிரி இருக்கு ப்ரோ. ஜெல்லியில் பண்ணால் ஒரு டெசர்ட் அது. ஓஹோ, நல்லா இருக்கா ப்ரோ?